Hi, welcome to day 9 exercise 3.9ல first sumல first sum subdivision, second subdivision, third subdivision பார்க்கலாம். சரியாக்கண்ணா இது ரொம்ப ஈஸி. இந்த எக்ஸசைஸ் மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கூட இருக்காது. இன்னைக்கு நீங்க 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும், நாட் ஈவன் 1 hour. 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸசைஸே முடிச்சிடலாம். சரி, ஒரே ஃபார்முலா தான் கண்ணா. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டிட்டர்மைன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் whose sum and product of the roots are அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? sum of the root, அடுத்தது product of the root. ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத சம் ஆஃப் த ரூட் ஒன்றும், செகண்ட் கொடுத்துருக்கிறத ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஒன்றும் எழுதிக்கோங்க. சரியா? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 0. இவ்வளவுதான் நான் ஃபார்முலாவே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறேன். சம் ஆஃப் தி ரூட் இருக்கிற இடத்துல -9 இருக்கு, பிராக்கெட் போட்டு -9 இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு 20. முடிஞ்சு போச்சு. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பருக்கு முன்னாடி ரெண்டு சைன் இருக்க முடியாது. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 9x பிளஸ் 20 முடிஞ்சிருச்சா? இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸோ சேம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கொஞ்சம் நோத்திப்போம். இந்த செகண்ட் சப்டிவிஷன்லயும் சேம் அதேதான். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் போட்டுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது சம் ஆஃப் தி ரூட்ஸ், அது 5 டிவைடட் பை 3. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், அது 4 அப்படின்னு எடுத்துக்க போறீங்க இல்லையா? ஸோ ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இங்க நீங்க நல்லா கவனிக்கணும்ப்பா. சரியா? மைனஸ் போடணும். நிறைய பேர் பிளஸ் போட்டுவிட்டு தப்பு வாங்கியிருக்கீங்க அவசரத்துல. ஸோ ஃபார்முலா எழுதும்போது அந்த பிளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா, ஏன்னா இதுலலாம் ஈஸியா மார்க் வாங்கலாம், அதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புல விட்டுறக்கூடாது. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் 5 by 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் 4 இஸ் ஈக்குவல் டு 0. நல்லா கவனிக்கணும். ஒரு சைடு ஃப்ராக்ஷன் வந்துட்டாலே மிச்ச ரெண்டு சைட்லயும் ஃப்ராக்ஷன் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 3 கொண்டு போய் இங்கேயும், இந்த 3 கொண்டு போய் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். 3x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் என்ன? 3x ஸ்கொயர் தான். அடுத்தது 5x பிளஸ் 3 இன்டூ 4 என்ன? 12 ஹோல் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 0. இது புரிஞ்சதா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னாக்கண்ணா, நல்லா கவனிங்க. இந்த டிவிஷன்ல இருக்கிற 3 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா போகும்? மல்டிப்ளிகேஷனா போகுமா? அப்ப 3 இன்டூ 0 0. அப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா 3 இன்டூ 0 0. செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சதா? தேர்ட் சேம் பா, அதே மாதிரி போட போறோம். சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு சம் என்னது ராஜா? -3/2. ப்ராடக்ட் என்னதுப்பா? -1. ஃபார்முலா என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சம் என்ன? -3/2 இன்டூ எக்ஸ், ப்ராடக்ட் என்ன? -1 இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு நம்பருக்கு முன்னாடி ரெண்டு சைன் இருக்க முடியாது. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3/2 இன்டூ எக்ஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் -1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ஒன்னுக்கு மட்டும் ஃப்ராக்ஷன் இருக்க முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2 ஹோல் டிவைடட் பை 2. இப்போதானே இந்த சம்ல பார்த்தோம். டிவிஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல போகும். 0 இன்டூ 2 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்
plus 3x minus 2 is equal to 0. First 3 sums முடிஞ்சது. That's all. So second இதுல second sums பார்க்கலாம். சரியா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் தி ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத சம் ஆஃப் தி ரூட்னும் செகண்ட் கொடுத்துருக்கிறத ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னும் எடுத்துப்போம். ஆமாவா? அப்போ எடுத்து எழுதிங்க. சம் ஆஃப் ரூட் is equal to minus 2 minus a the whole square. அடுத்தது product of root is equal to a plus 5 the whole square. ஓகேவா? அடுத்தது ஃபார்முலால போட்டுடலாம். என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட். சரியா ராஜா? இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இருக்கிற இடத்துல என்ன எழுதிப்பீங்க? மைனஸ் 2 மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பிளஸ் a plus 5 the whole square is equal to 0. இப்போ என்ன கண்ணா பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் என்னதுங்க? பிளஸ் இப்போ 2 மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பிளஸ் a plus 5 the whole square. இவ்வளவுதான் கண்ணா ஆன்சர். தட்ஸ் ஆல். சரியா? நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. எக்ஸசைஸ் 3.9ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். கண்ணா ஒண்ணுமே இல்ல கண்ணா. இந்த சைடுல ஃபைண்ட் சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சம்ல சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்க. செகண்ட் சம்ல அதையவே கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கேட்டாலும் ஒண்ணுதான். நாம ஃபார்முலா ஒண்ணுதான் எழுத போறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட். இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா. அதை வச்சு சம கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? சரி, ஃபார்முலா எழுதியாச்சு. இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்து கூட கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஆனா அடுத்தது இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இங்க பிளஸ் இருக்கு. இப்போ இந்த பிளஸ் நான் எப்படி மைனஸ் ஆக்குவேன் அப்படின்னா, நமக்கு சைன் டேபிள் தெரியும்ல. பிளஸ் எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் இன்டூ மைனஸ்னு எழுதிக்கலாமா? ஸோ பிளஸ்ஸையே இப்படி பிரிச்சு எழுதிட்டேன். அடுத்தது 3x அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ இதை எப்படி நான் மாத்தி எழுதுவேன்? மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸா இப்படி மாத்தி எழுதிப்போனா. ஸோ அடுத்தது 28. இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து எழுதிருங்க. மைனஸ் 3 இன்டூ எக்ஸ். இப்போ அடுத்தது ஃபார்முலால பிளஸ் இருங்க, இதை இப்படி போட்டுக்கிறேன். ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸா? பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ இந்த பிளஸ் இங்க போட்டுக்கிறேன். இங்க மைனஸ் 28 இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து எழுதிக்கிறேன். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ், சம் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? மைனஸ் 3 இருக்காங்களா? அப்போ சம் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 3. ஆமாவா? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே எக்ஸ், பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே பிளஸ், ப்ராடக்ட் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப யார் இருக்கா? மைனஸ் 8. புரிஞ்சதாக்கனா? சைன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சைன் மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. சரியா? சரி, இப்போ இங்க பாருங்க, சேம் தான் கண்ணா, அதே தான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x, இங்க என்ன இல்ல? ஒரு கான்ஸ்டன்ட் இல்ல. ஸோ அதனால அந்த இடத்துல நான் என்னன்னு போட்டுப்பேன்? 0ன்னு போட்டுப்பேன். சரியா? சேம். இப்போ இந்த ஃபார்முலா எடுத்தீங்க, எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா ராஜா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணணும்? இந்த 3 இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கணும்? இருக்கு, நான் எடுத்து எழுதிடுறேன். 3x plus 0 is equal to 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த பிளஸ் என்னவா மாறிடும்? மைனஸ் மைனஸா மாறிடுமா? அதுதானே பார்த்தோம். அப்போ 3x இங்க பிளஸ் 0 அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு, இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ இந்த -3 இங்க வந்துடும். ஸோ அப்போ சம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? -3 இருக்கு. ப்ராடக்ட் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 0 இருக்கு. ஆமாவா? ஸோ செகண்ட்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோமா? ஸோ ஒரு பக்கம் நம்பர், ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன். அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? டினாமினேட்டர்ல இருக்கிறவனை தூக்கி இங்க மேல மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 3a + 1/a ஹோல் டிவைடட் பை a ஆயிடும். அடுத்தது இங்க 10/a ஸ்கொயர். ஆமாவா? இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க 2a ஒரு ஏ போச்சுன்னா ஒரு ஏ தான் இருக்கும். ஆமாவா? ஸோ டிவிஷன்ல இருக்கிற a ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல போகுமா? ஸோ 3a + 1 = 10. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 3a ஸ்கொயர் பிளஸ் a இந்த பிளஸ் 10 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -10 = 0வா? இப்போ பாருங்க, நல்லா கவனிங்கன்னா நம்மளோட ஃபார்முலா என்ன? x ஸ்கொயர் minus sum of roots into x plus product of roots. இதுதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். is equal to 0. இந்த x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல தான் a ஸ்கொயர் இருக்கு. இந்த x ஸ்கொயர் இருக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா? பட் இங்க மட்டும் நம்பர் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? நல்லா கவனிக்கணும். இந்த சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயர் வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டேர்மை கம்ப்ளீட்டா டிவைட் பை 3 பண்றேன். இப்ப நல்லா கவனிங்களேன். 3a² டிவைடட் பை 3 பிளஸ் a டிவைடட் பை 3 மைனஸ் 10 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது என்னவா மாறுது பாருங்க. இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ இங்க a² மட்டும் இருக்கா? பிளஸ் இந்த ஏ இங்க இருக்கிற ஏவையும் எப்படி எழுதிக்கலாம்னா 1/3 இன்டு ஏ, ரெண்டும் ஒன்று தானே. இது இங்கே கூட பிரிச்சு சரி ஓகே போடுங்க செகண்ட் ஸ்டெப்ல பிரிச்சுக்க 10/3 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நல்லா கவனிக்கலாம், x² இருக்கிற இடத்துல a² இருக்கு. அடுத்து எனக்கு என்ன வேணும்? மைனஸ் தான் வேணும். ஸோ இந்த பிளஸ் எப்படி பிரிச்சுக்கலாம்? மைனஸ் இன்டு மைனஸ் 1/3 இன்டு ஏ. அப்ப இவங்க தான் ஒரு கூட்டம். அடுத்தது இங்க எனக்கு பிளஸ் தான் வேணும், ஆனா இங்க மைனஸ் இருக்கு. ஸோ இப்போ மைனஸ் இன்டு பிளஸ் பிரிச்சுக்கலாம் இவனை. ஸோ 10/3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? மைனஸ் இன்டு பிளஸ் பிரிச்சாலும் ஒண்ணுதான், பிளஸ் இன்டு மைனஸ் பிரிச்சாலும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? ஆனா வெளியே பிளஸ் விட்டுருங்க, உள்ளார மைனஸ் கொண்டு வந்துருங்க. இப்படி பிராக்கெட் போட்டு இந்த நம்பர் கூட அந்த மைனஸ் கொண்டு வந்துருங்க. சரியா? இப்ப பாருங்க, a² மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் இருக்கு, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ இருக்கு, நடுவுல என்ன இருக்கு? -1/3. இதுதான் என்னோட சம். சம்மோட வேல்யூ என்ன? -1/3 இன்டு ஏ பிளஸ் -10/3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இந்த மைனஸ் இருக்க வேண்டிய ப்ராடக்ட் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குங்க? -10/3 முடிஞ்சு. சம் முடிஞ்சு. அதே மாதிரி இங்க கவனிங்க, நல்லா இந்த ஃபோர்த் சம் நல்லா கவனிங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல y² இருக்கு. நல்லா கவனிக்கணும். x² இருக்க வேண்டிய இடத்துல y² இருக்கு. மைனஸ் ஃபார்முலா எழுதுறேன், சம் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட். ஆமாவா? இப்போ நல்லா கவனிங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த 3 எனக்கு இருக்கக்கூடாது. இந்த 3 இருக்கக்கூடாதுன்னா எதால டிவைட் பண்ணணும்? டிவைட் த்ரூ அவுட் பை 3. அப்போ 3y² by 3 minus 3y by minus y by 3 minus 4/3 is equal to 0. So இது கேன்சல் ஆயிடுமா? So y² minus y by 3. இந்த y by 3 எப்படி நம்ம எழுதிக்கலாம்? 1/3 into y இது எழுதிக்கலாம்ல. ஸோ இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் எப்படி எழுதிக்கலாம்? பிளஸ் இன்டு மைனஸ் எழுதிக்கலாமா? 4/3 is equal to 0. ஓகே, அப்போ சம் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? எனக்கு சம் இருக்க வேண்டிய இடத்துல 1/3, ப்ராடக்ட் இருக்க வேண்டிய இடத்துல -4/3 இருக்கா? That's all. Okay, so third sum, fourth sum புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So this is the end of day 9, exercise 3.9. Hope you all enjoyed. So ஜாலியா படிங்க, கன்சிஸ்டண்டா படிங்க. 100 daysல கண்டிப்பா 85 marks ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸ்ட்ரெஸ் எல்லாம் படிங்க, ரெகுலரா படிக்கணும். ஆனா தேங்க்யூ.